யதீஹானா சாம்ராஜ்யத்தின் திவானுல் ஹிக்மா, நீதியும் ஞானமும் சங்கமிக்கும் அரச சபை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். சில கதைகள் படித்து முடித்தவுடன் மறந்து போகும். சில கதைகள் மனதில் சில நாட்கள் தங்கும். ஆனால் சில கதைகள் நம் சிந்தனையையே மாற்றிவிடும். அத்தகைய ஒரு பயணத்துக்கான அழைப்பாகவே இந்த படைப்பு உருவாகியுள்ளது. முதலில் எல்லாம் வல்ல அல்லாவிடம் நாம் பிரார்த்திக்கிறோம். எமது எண்ணங்களுக்கு தூய நோக்கத்தையும், எமது எழுத்துக்களுக்கு ஞானத்தையும், எமது முயற்சிக்கு பரக்கத்தையும் அவன் அருள்வானாக. ஆமீன். இப்போது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கக்கூடிய ஒரு கற்பனை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கதவுகளை உங்களுக்காக திறக்கிறோம். அதன் பெயர் யதீஹானா சாம்ராஜ்யம். அங்கு நீதியை உயிராக கொண்ட ஒரு மன்னர் இருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக அறிவும் அனுபவமும் இரையச்சமும் நிறைந்த அறிஞர்களின் அரச சபை திவானுல் ஹிக்மா. ஆனால் இது வெறும் அரண்மனை கதையல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த அரச சபை கூடுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வழக்கு வருகிறது. ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும் தீர்ப்பு, ஒரு அநீதியை உடைத்தெறியும் ஞானம், ஒரு சிக்கலை அவிழ்த்துக்கும் ஆழ்ந்த சிந்தனை, ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும் ஒரு சொல். இவ்வாறு ஒவ்வொரு வழக்கும் ஒரு கதையாகவும், ஒவ்வொரு தீர்ப்பும் ஒரு வாழ்க்கை பாடமாகவும் உங்கள் முன் வருகிறது. இந்த கதைகளில் இடம்பெறும் பல நிகழ்வுகள் கற்பனையாக இருந்தாலும் அவை பிரதிபலிக்கும் பிரச்சினைகள் நம் வீடுகளிலும், நம் சமூகத்திலும், நம் அன்றாட வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டிருப்பவையே. அதனால்தான் இவை வெறும் கதைகளாக இல்லாமல் சிந்திக்க வைக்கும் கண்ணாடிகளாக அமைகின்றன. சில இடங்களில் நீங்கள் புன்னகைப்பீர்கள், சில இடங்களில் ஆழமாக சிந்திப்பீர்கள், சில இடங்களில் உங்கள் கண்களே ஈரமாகலாம். அந்த பயணத்தில் இறுதியில் நீங்கள் ஒரு பார்வையாளராக அல்ல, இந்த அரச சபையின் ஒரு உறுப்பினராகவே உங்களை உணர்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். ஆகவே வாருங்கள், யதீஹானா சாம்ராஜ்யத்தின் திவானுல் ஹிக்மா அரச சபையின் கதவுகள் உங்களுக்காக எப்போதும் திறந்தே இருக்கின்றன. ஒரு முறை இந்த அரச சபைக்குள் நுழைந்து அங்கு நடைபெறும் ஒரு வழக்கையாவது கவனித்து பாருங்கள். அதன் பிறகு இந்த அரச சபையை விட்டு வெளியேற உங்கள் மனமே விரும்பாது. இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும், அறிவை விரும்பும் அனைவருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். மேலும் இந்த படைப்பை இன்னும் சிறப்பாக்க உங்கள் கருத்துகள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் மற்றும் திருத்தங்களை அன்புடன் எதிர்பார்க்கிறோம். அவை எங்களின் அடுத்த படைப்புகளை மேலும் செம்மைப்படுத்தும் என்று நினைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த முயற்சியை ஏற்றுக்கொண்டு அறிவையும் நீதியையும் இலக்கிய அழகையும் ஒருங்கிணைக்கும் ஒரு பயனுள்ள தொடராக இதை நிலைநிறுத்தி இதன் மூலம் பலருக்கும் நன்மை கிடைக்க அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.